ஓகே. இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்ம எந்த ஒரு பெர்சனும் கிடையாது. நம்ம ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ணியிருக்கோம்ல. இதுதான் நான், இதுதான் எனக்கு இது பிடிக்கும், பிடிக்காது அப்படின்றப்போ, நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் உடம்புல அவேர்னஸ் கொண்டு வரோம் அப்படின்னா, அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு அது வெளிய வைக்கும்போது, நம்ம எந்த ஒரு பெர்சனும் கிடையாது. அதே நம்மளோட என்விரான்மென்ட்டும் வைக்கும்போது, என்விரான்மென்ட்லருந்து எம்ப்டி ஸ்பேஸ்க்கு போம்போது, நம்ம என்விரான்மென்ட்டும் கிடையாது. நம்ம எந்த ஒரு பெர்சனும் கிடையாது. நம்ம எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம அந்த ஃபீல்டோட கனெக்ட் ஆயிருவோம். அந்த ஃபீல்டோட கனெக்ட் ஆகும்போது, நம்ம அததான் நம்ம பண்ணணும். அதான் நம்ம பிரசன்ட்ல இருக்கும்போது நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு தடவ ஃபீல்டோட கனெக்ட் ஆவோம். அப்ப இந்த இடத்துல நம்ம தனியா டைம் ஒதுக்கி, இத வந்து நீங்க டெய்லி பண்ண ஆரம்பிங்க. என்னால எந்த லைஃப்ல இருந்து வெளிய வர விருப்பம் இல்லாமல் இருந்தது. தேங்க் யூ. ஓகே. இப்ப இந்த பிராக்டிஸ நீங்க டெய்லி பண்ணணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க டைம் எடுத்துட்டு, உங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல நீங்க போய்க்கோங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போயிட்டு, உங்களோட அவேர்னஸ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி, உங்களோட பாடி ஃபுல்லா வச்சுட்டு, அத நம்மள சுத்தி உள்ள அவுட்டர் ஸ்பேஸ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ரூம், அப்படியே மேல இருந்து அந்த ரூம நம்ம கவனிக்கிற மாரி, அப்ப ஸ்பேஸ்ல இருந்து பண்ற மாரி. இந்த அவேர்னஸ நீங்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து உங்களுடைய விஷுவலைசேஷன பண்ண ஆரம்பிங்க. உங்களோட உடம்ப அசைக்கக்கூடாது நீங்க. கைய இந்த மாரி உடம்ப அசைக்கக்கூடாது. உடம்ப வந்து ஃபிக்ஸ்டா அசையாம இருக்கணும். நீங்க ரெஸ்ட் ரூம்லாம் போறதுன்னா, முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு, ஏதாவது சாப்பிடுறதுன்னா, முன்னாடி நீங்க சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு வந்து இடையில நீங்க எந்திரிக்கக்கூடாது. வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது உங்களுக்கு வந்துரும் குறைஞ்சது. அந்த 1/2 மணி நேரம் இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது, இந்த இத விட்டு வெளிய எந்திரிக்கக்கூடாது. ஃபோன் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ட்ல போட்டுருங்க. இல்ல ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க. சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணிருங்க. எதுவுமே உங்கள டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. டிஸ்டர்ப் ஆகாம இந்த ஒரு விஷுவலைசேஷன் பிராக்டிஸ நீங்க டெய்லி பண்ணீங்கன்னா, டெய்லி அந்த ஒரு எம்ப்டியான ஃபீல்டோட கனெக்ட் ஆவீங்க. எம்ப்டியான ஃபீல்டோட கனெக்ட் ஆயி நீங்க அந்த விஷுவல் பண்ணும்போது, நான் நேத்து பார்த்தோம் இல்லையா? அந்த எலக்ட்ரான்ற பார்ட்டிகிள் கிரியேட் ஆயி லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு. சேம் அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்கும். அப்ப நீங்க அந்த எம்ப்டியான ஃபீல்டோட எம்ப்டியான ஃபீல்ட மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா, உடனே எனக்கு எந்த டைம்ல வேணாலும் நீங்க பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி உங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பண்ணுங்க. அப்ப ஏர்லி மார்னிங் அப்படின்றப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அத ஃபீல் பண்ணி பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க பண்ணி முடிச்சதும் அந்த விஷயம் ரியாலிட்டில ஹேப்பன் ஆயிடுச்சு. என்னென்ன எமோஷன்ஸ் வந்துச்சு அதெல்லாம் டைப் பண்ணுங்க. எமோஷன்ஸ் மெயினா. ஏன்னா ஹேப்பியா ஃபீல் பண்ணீங்களா? அபண்டன்ஸா ஃபீல் பண்ணீங்களா? ஜாலியா ஃபீல் பண்ணீங்களா? எமோஷன்ஸ் மட்டும் டைப் பண்ணுங்க. அபண்டன்ஸ், சேஃபா ஃபீல் பண்ணீங்களா? ஃப்ரீடம், ஹாப்பினஸ், லவ்வபிள், எக்ஸைட்மென்ட் அந்த மாரி என்ன எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்தது? அந்த எமோஷன்ஸ் மட்டும் டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. ஏன்னா இத வச்சு அடுத்த ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ண போறோம். அதுக்காண்டி தான் மெயினா அத நம்ம கேட்கிறது. ஹாப்பி, லவ்வபிள், ஓகே, அபண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், கான்ஃபிடென்ட், ரிலேட்டட், ஹாப்பி, ஃப்ரீடம், கான்ஃபிடன்ஸ், சூப்பர். டீயர்ஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் ஃபீலிங், சூப்பர். ஹாப்பி, பியூட்டிஃபுல். ஜாயா, கான்ஃபிடன்ஸா? காமா இருக்கு. நோ ரேண்டம் தாட். சூப்பர். காம், ஹாப்பி, காம். சூப்பர், சூப்பர் கைஸ். ஓகே. இப்ப இதுல ஒரு ஒரு சீக்ரெட் கீ என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கமெண்ட் பண்ணீங்க இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலா என்னென்ன எமோஷன்ஸ் வந்துச்சுன்னு. இப்போ நம்ம ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி அத விஷுவல் பண்ணி, அந்த விஷுவல்ல இருந்து இந்த எமோஷன்ஸ் கிடைச்சது இப்ப நீங்க சொன்னீங்க. இப்போ அந்த விஷுவல விட்டுருங்க. அந்த இன்டென்ஷன விட்டுருங்க. இப்ப அந்த எமோஷன்ஸ மட்டும் எடுத்துட்டு, இன்னைக்கு டே ஃபுல்லா அந்த எமோஷன்ஸ உங்களோட பாடிய ட்ரெயின் பண்ணணும். இப்ப நீங்க சொன்ன எமோஷன்ஸ் என்ன? ஹாப்பினஸ், காம், ஜாலி, கான்ஃபிடென்ட், ஃப்ரீடம், அப்ப லவ்வபிள். இந்த எமோஷன்ஸ்ல இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இருக்க போறீங்க. அதனால இன்டென்ஷன் மைண்ட்ல எத பத்தியும் யோசிக்காம, நான் லவ்வபிளா இருக்க போறேன். அந்த ஃபீலோட நான் ஹாப்பியா இருக்க போறேன். நான் வந்து ஃப்ரீடமா இருக்க போறேன். நான் வந்து அபண்டன்ஸா இருக்க போறேன். அந்த ஒரு ஃபீலோட நீங்க உங்களுடைய இந்த உடம்ப ட்ரெயின் பண்ண போறீங்க. டெய்லி ட்ரெயின் பண்ண போறீங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க அந்த டைமையும், ஸ்பேஸையும் கொலாப்ஸ் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன உங்கள நோக்கி கொண்டு வரீங்க. அப்போ உங்களோட ஃபியூச்சர நீங்க இதுக்கப்புறமும் பிரெடிக்ட் பண்ணல. அத நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்போ உங்களுடைய ஃபியூச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய இமேஜினேஷன்ல தான் இருக்கு. இந்த எமோஷன்ஸோட யாரு லிவ் பண்றீங்களோ, அவங்களால அவங்களுடைய லைஃப்ப கிரியேட் பண்ண முடியும். இப்ப நீங்க பண்ண வேண்டிய வேலை நம்ம நார்மலா
பிராக்டிஸ் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். நேத்து நார்மலா சப்கான்ஷியஸ் மைண்ட் கோர்ஸ் சென்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது போக இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர் லால ஒரு 6 வீடியோஸ் சென்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது போக 26 மினிட்ஸ்ல ஒரு டெய்லி ரொட்டீன் கிராட்டிட்யூட் மெடிடேஷன், விஷுவல் செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ் இந்த பிராக்டிஸ்லாம் நீங்க பண்ணிட்டு, அதோட இந்த விஷுவலைசேஷன் மெத்தடையும் நீங்க பண்ணிட்டு, டே டைம்ல இந்த எமோஷன்ஸோட லிவ் பண்ணிட்டு, பிரசன்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப உங்களுக்கு புடிச்ச மாரி உங்களால உருவாக்க முடியும்.